back to SPD 360, the study plan report. In the last video, we knew many information about one of the greatest Tamil writers, K. Rajanarayanan. In this video, let me explain you the story, The Chair, written by him. The character involved in this story are the narrator, அதாவது ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரே நமக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் தான் நெரேட்டர். தென் பெதண்ணா, நெரேட்டருடைய பெரிய அண்ணா. நெக்ஸ்ட்டு அவருடைய எங்கர் பிரதர், எங்கர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர். அதாவது நம்ம நெரேட்டருக்கு பெரிய அண்ணா, பெரிய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு ஒரு தம்பி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவருடைய மாமனார், அதாவது தாய் மாமாவை தான் இங்கே மாமனார்னு கொடுத்துருக்காங்க. தென் அவருடைய அத்தை. நெக்ஸ்ட்டு நம்ம நெரேட்டருடைய அப்பா, அம்மா அண்ட் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள். இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். A house without a chair? Suddenly everyone in our house began to feel this way. That was it. It was put on the family agenda and discussions began. சேர் இல்லாமல் ஒரு வீடா? அவ்வளோதான். எல்லாரும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாப்பிக்கை அன்னைக்கு டிஸ்கஷனில் வச்சுட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஏன் சேர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் இல்லாமல் என்ன திடீர்னு இந்த டிஸ்கஷனுக்கு ஒரு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the day before a family friend had paid us a visit. He was a sub-judge. முன்னாடி நாள் தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தார். அவர் ஒரு சப்ஜட்ஜ். இங்கே வந்துட்டு யார் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, த நெரேட்டர் ஹூ இஸ் ஒன் அமாங் த கேரக்டர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் தான் நமக்கு கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்திருந்தார். ஹீ வாஸ் அ சப்ஜட்ஜ். couldn't he have come like one of us in a வேஷ்டி and shirt? No, he arrived in suit, boot and all. வந்தவர் எங்களை மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கக்கூடாதா? அவர் எப்படி வந்துட்டாருன்னா, கோட்டு, சூட்டு, பூட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டார். There was only a 3-legged stool in our house. It measured a mere 3/4 foot. அவரை ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கலான்னா எங்கள் வீட்டில் எந்த ஃபர்னிச்சரும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் அ 3-legged stool. அதாவது 3 லெக் மட்டும்தான் இருக்கும், முக்காலி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இட் மெஷர்டு ஒன்லி 3/4 foot. முக்காடி தான் இருக்கும் அது. To churn curd, பாட்டி ஆர் கிராண்ட் மதர் would sit only on it. அங்கே பாட்டி அதில் உட்காந்து தான் தயிர் கடைவாங்க. ஷி வாஸ் குவைட் ஹெவி. அந்த பாட்டி வந்து கொஞ்சம் பல்காக இருப்பாங்க. அவர் கிராண்ட் ஃபாதர் ஹேட் ஆஸ்க்ட் த கார்பெண்டர் டு மேக் இட் சம்வாட் ப்ராடர். எங்கள் தாத்தா வந்துட்டு, பாட்டி ஆள் குண்டாக இருக்காங்க, அவங்க உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த முக்காலி, இதுதான் பார்த்துக்கோங்க, அந்த முக்காலியை வந்து கொஞ்சம் ப்ராடாக செய்ய சொல்லியிருந்தார் கார்பெண்டர்கிட்ட சொல்லி. த சப்ஜெக்ட்ஸ் டூ வாஸ் அ லிட்டில் போட்லி அப்படின்னா ஸ்டாக்கி, அதாவது ஃபேட்டாக இருக்கார் அந்த சப்ஜெக்ட்ஸும். சின்ஸ் வி டென்ட் பொசஸ் எனி அதர் ஃபர்னிச்சர் வி ப்ராட் தட் ஃபார் ஹிம். எங்கள் வீட்டில் வேறு எந்த ஃபர்னிச்சரும் இல்லாதனால அந்த 3-legged ஸ்டூலை தான் அவரை ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். பிளேசிங் ஒன் ஹேண்ட் ஆன் இட்ஸ் எட்ஜ் ஹீ மேட் டு சிட் டவுன். One wretched thing about this stool, if you didn't place the weight exactly above the legs, it would topple over. அவரும் வந்துட்டு உட்காரத்துக்கு வந்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஸ்டூலோடைய எட்ஜில் ஒரு கையை ஊனி உட்காரத்துக்கு வந்துட்டார். இந்த ஸ்டூலில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, நாம் வெயிட்டை எக்ஸாக்டாக அந்த லெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அது நம்மளை கவுத்து விட்டுரும். Ever so many times we had fallen down when we stood on it carelessly to steal ghee from the rope net. இந்த மாதிரி நிறைய முறை எங்கள் வீட்டில் இந்த உரியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பாட்டி தயிர் கடைஞ்சதை வச்சு வெண்ணெய் நெய் எல்லாம் திரட்டி பானையில் உரி கட்டி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து திருடி தின்றதுக்காக நாங்கள் மேலே ஏறி நிறைய முறை இந்த முக்காலிலேருந்து கீழே விழுந்திருக்கோம். Poor thing. Just as we were about to caution the subject, he fell down with a thud and rolled over. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அவர் இந்த சப்ஜெக்டை நாங்கள் வார்ன் பண்ணலான்னு வரத்துக்குள்ளேயே அவர் கீழே விழுந்துட்டார். வித் எ தேர்ட், அதாவது ஒரு பலத்த சத்தத்தோடு கீழே விழுந்து உருண்டுட்டுருக்காரு. அவர் ஒரு பக்கமும் அந்த முக்காலி ஒரு பக்கமுமா உருண்டுட்டுருக்காங்க. Me, my brother and my littlest sister couldn't contain our giggles, so we ran to the back garden. எனக்கு, என் அண்ணனுக்கும் என் தங்கைக்கும் இந்த சிரிப்பை அடக்கவே முடியல பார்த்துக்கோங்க. அதனால் நாங்கள் பேக் கார்டன், இந்த கொல்லைப்புறத்தில் தோட்டம் இருக்கோம் இல்லையா, அங்கே போயிட்டு விழுந்து சிரிச்சிட்ருக்கோம்.
Just as we thought our chuckles had subsided, our sister would mimic the subject, leaning her hand and rolling on the floor. Our laughter only lengthened. நாங்கள் ஒரு வழியாக சிரித்து முடித்து சிரிப்பு அடங்குது, சப்சைடட் மீன்ஸ் அந்த சிரிப்பெல்லாம் அடங்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது, என்னோட இந்த குட்டி தங்கச்சி இருக்கா பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் மாதிரியே ஒரு கையை முதுகில் ஊனிக்கிட்டு அவர் எப்படி விழுந்தார் அதே மாதிரி உருண்டெல்லாம் மிமிக் பண்ணி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறத நினச்சா இன்னும் சிரிப்பு அடக்கவே முடியல. எங்கள் சிரிப்பு வந்து இன்னும் நீண்டுக்கிட்டே தான் போகுது, லென்த்தன் ஆகிட்டே தான் இருக்குது. There was another reason for our giggles. The memory of our parents who suppressed their giggles in front of the guest who tumbled over. எங்களோட இந்த அடக்க முடியாத சிரிப்புக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நாங்களாவது சின்ன பிள்ளைங்க சிரிச்சிட்ருக்கோம், எங்கள் பேரண்ட்ஸு அந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடி சிரிக்கவும் முடியாமல் சிரிப்பை அடக்கவும் முடியாமல் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினைக்க எங்களுக்கு இன்னும் சிரிப்பை அடக்கவே முடியல. So when we finished laughing on everyone's behalf and pussyfooted into the house, the stout guest was not to be seen, and neither was the stool. Did he take it away with him? Asked my sister to me. அதாவது நாங்கள் முழுசாக எல்லாருக்கு சார்பாகவும் நாங்களே சிரித்து முடிச்சுட்டு புசிஃபூட்டட் பூனை மாதிரி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி வந்து எட்டி பார்த்தா அந்த கெஸ்ட்டை காணோம். அவரை மட்டும் இல்லை, அந்த ஸ்டூலையும் காணோம். அந்த ஸ்டூலை அவரே எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படின்னு என்னோடய குட்டி தங்கச்சி என்னை பார்த்து கேட்டாள். ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் இட் வாஸ் டிசைடட் தட் அ சேர் would be மேட் ஃபார் our ஹோம். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சேர் அவசியம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். The one practical difficulty in getting it made was that there was not a single chair in our village to show as a model. எங்கள் கிராமத்துலேயே யார்கிட்டேயும் ஒரு சேர் இல்லை, இதுதான் சேருன்னு ஒரு மாடலுக்கு காமிச்சு செய்ய சொல்லலான்னு பார்த்தா. பிசைட்ஸ் there wasn't a single carpenter either who knew how to make one. எங்கள் ஊரில் இருக்க கார்பெண்டர் அதாவது தச்சர் யாருக்குமே ஒரு சேர் எப்படி இருக்கும் எப்படி செய்யணுன்ட்டு தெரியாது. இதனால தான் நாங்கள் சேர் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். No problem, we can buy one from the town, suggested my brother பெதண்ணா. Our father rejected it saying it won't be sturdy. என்னோட பெரிய அண்ணா இதில் என்ன பிரச்சனை இருக்குது, சேர் தானே, நம்ம டவுன்லேருந்து ஒன்று ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அப்பா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, சேயிங் இட் won't be sturdy. Sturdy மீன்ஸ் ஸ்ட்ராங். அதெல்லாம் வந்து உறுதியாக இருக்காதுப்பா, ரெடிமேடெல்லாம் வாங்கக்கூடாது, நாமளாக தான் கார்பெண்டர் கிட்ட சொல்லி செய்யணும், அப்போ தான் வந்து அது லாங் லைஃப் கொடுக்கும் அப்படின்னு வேண்டான்ட்டார். அத்தை, our aunt said that there was a skilled carpenter in the neighboring village, that there was not a chair he hadn't made, and that the governor himself had praised him. எங்கள் அத்தை அதாவது தாய் மாமா ஒய்ஃப் அவங்களோட பங்குக்கு பக்கத்து ஊரில் ஒரு ஸ்கில்டு கார்பெண்டர், வெரி டேலண்டட் கார்பெண்டர் இருக்கார், அவர் செய்யாத சேரே இல்லை பார்த்துக்கோங்க, கவர்னரே வந்து அவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. when my mother heard my aunt's second sentence, அதாவது கவர்னரே வந்து ப்ரைஸ் பண்ணார், புகழ்ந்து சொன்னார் அவருடைய அந்த கார்பெண்டருடைய டேலண்ட்டை, இப்படியெல்லாம் சொன்னாங்க பாருங்கள். அதை கேட்ட உடனே எங்கள் அம்மா மூஞ்சியை திருப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷனே எப்படி இருந்துச்சு, she turned her face as if to say yes she has seen everything. ஆமாம் இவ தான் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாலாக்கும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அந்த எக்ஸ்ப்ரெஷன். Finally, my father called a worker, dispatched him to the carpenter's village and came and sat with us. Now there was discussion on the kind of wood to be used for the chair. ஒரு வழியாக அப்பாவும் ஆன்ட்டி சொன்ன அந்த கார்பெண்டர் அதாவது அந்த நெய்பரிங் வில்லேஜில் இருக்கக்கூடிய கார்பெண்டர்கிட்டேயே ஒர்க்கை கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே ஆள் அனுப்பிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன டிஸ்கஷனில் உட்காந்துட்டோம் அப்படின்னா என்ன மரத்தால் சேரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. டீக் இஸ் த பெஸ்ட், தேக்கு மரம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், தட்ஸ் வாட் வில் பி லைட் டு லிஃப்ட் அண்ட் கேரி அரவுண்ட் and be sturdy at the same time, said our grandmother. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா தேக்கு மரம் தான் ரொம்ப உறுதியாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு பாட்டி அவங்களுடைய சஜஷன் கொடுத்தாங்க. அட் தேட் மூமெண்ட் our maternal uncle, எங்கள் அம்மாவுடைய பிரதர் தாய் மாமா, he walked in, அவர் உள்ளே வந்தார். பெதண்ணா ரேன் அண்ட் brought the stool for him. எங்கள் பெரிய அண்ணா வந்து ஓடி போய் ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து மாமாவுக்கு போட்டார். For a while the whole house spluttered into giggles before things settled down.
அண்ணா ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்தோடனே எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் விழுந்த கதை ஞாபகம் வந்து மொத்த ஃபேமிலியும் ஸ்ப்ளட்டர்ட் இன்டு கிகிள்ஸ் அப்படின்னா அப்படியே சிரிப்பு வெடித்த மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாம் அடங்கிறதுக்குள்ள. மாமனார் ஹிம்செல்ஃப் ஹேட் சோசன் அ ஸ்பாட் டு சிட் வென் எவர் ஹி விசிட்டட் அவர் ஹவுஸ். எங்கள் மாமா அவருக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அவர் அங்கே தான் உட்காருவார். ஹீ சாப் ஆஃப் ஹிஸ் ஹெட் and he would still sit there and nowhere else. He would lean against the pillar adjoining the wall to the south of the store room. ஸ்டோர் ரூமுக்கு தெற்காப்பில் இருக்க மாதிரியான தூணில் தான் அவர் எப்போவுமே சாஞ்சு உட்காருவார். The first thing he would do as soon as he sat down was to loosen his tuft, give it a good shake, scratch his head and tie it back tightly. வந்து உட்காந்த உடனே முதல் வேலையாக அவரோட அந்த கொண்டையை கழட்டி அப்படியே அந்த முடியை உதறி கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கொட்டையை அள்ளி முடிஞ்சு. He observed this ritual unfailingly. தவறாமல் இதை எப்போவுமே செய்வார். Then he would inspect the floor around him. Didn't see any money falling from your head, அண்ணா would say with an impudent smile. அவர் எப்போவுமே அந்த கொண்டையை திரும்ப போட்டுட்டு கீழே அப்படி ஃப்ளோரில் தேடுவார் எதையோ. உடனே எங்கள் பெதண்ணாவும் உங்கள் தலையிலேருந்து எதுவும் விழுந்துடலையே உங்கள் கொண்டையிலேருந்து அப்படின்னு, காசு எதுவும் விழுந்துடலையே அப்படின்ட்டு அண்ணாவும் அவரை கலாய்ச்சி சிரிப்பார். இம்புடென்ட் ஸ்மைல் மீன்ஸ் அந்த பெரியவங்கள மரியாதை இல்லாமல் கலாய்க்கிறோம் இல்லையா, இம்புடென்ட், தட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். Then he would always be pierced with such paper arrows whenever he visited us. எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வலிக்காமல் குத்துற மாதிரி பேப்பர் ஆரோஸ் அவர் மேலே நாங்கள் விட்டுகிட்டே தான் இருப்போம். He would sit mum with a smile like a stone பிள்ளையார். அவரும் கல் பிள்ளையார் மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பார். You are my relatives. If you don't tease me, who will? நீங்கள் என் சொந்தக்கார பசங்க, நீங்கள் என்ன கலாய்க்கலைன்னா வேறு யாருப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு அவரும் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுருவார். எப்போ வந்து பார்டரை க்ராஸ் பண்ணுறோமோ உடனே எங்கள் அம்மா உள்ளே வந்து யூ டாங்கீஸ் கழுதைகளை வாய முடுங்க அப்படின்ட்டு எங்களை அடக்கிட்டு போயிடுவாங்க. ஆஸ் சூன் as மாமனா sat down, அம்மா went towards the kitchen. Like a lamb, அப்பா followed her. In a while, அம்மா appeared in the passage, a silver tumbler of buttermilk seasoned with asafoetida in her hand, followed by Appa, who, unseen by her, aped her movements for our benefit, as if to say, her brother has come, it seems. Look at her taking buttermilk for him with so much care. மாமா வந்த உடனே அம்மா எப்போவுமே ஒரு சில்வர் டம்ளர் ஃபுல் ஆஃப் பட்டர் மில்க், மோர், அதில் நல்ல பெருங்காயம்லாம் தூவி நல்ல அரோமாவோட ஒரு குட் ஃப்ளேவரோடு அவருக்கு கொடுக்கறது வழக்கம். இதே எங்கள் அப்பா வந்து பின்னாடியே மோப்பம் பிடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு எங்ககிட்ட சொல்லுவார், பாரு அவங்க அண்ணன் வந்த உடனே கவனிப்பேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியாமல் எங்ககிட்ட சொல்லுவார். We believed that மாமனார் visited us mainly to drink buttermilk. இந்த மாமா வந்து நம்ம வீட்டுக்கு இந்த மோரை குடிக்கிறதுக்காகவே வராருப்பா அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும். பிகாஸ் த பட்டர் மில்க் ஃப்ரம் ஆர் கவ் வாஸ் தட் டிவைன். ஏன்னா அந்த பட்டர் மில்க், அந்த மோர் வந்து எங்கள் மாடுலேருந்து கறந்த பாலில் பண்ணது. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த மாமா வந்து யாருக்கும் ₹1 கூட கொடுக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ஸ்டிஞ்சியஸ்ட் பர்சன் இவர் தான். அந்த வில்லேஜ்லேயே பெரிய கஞ்சம். ஆனால் இவரே he himself had gone to the கண்ணாவரம் to buy this famed black tongued milk chow for his sister. இவரே வந்து கண்ணாவரம் கிராமத்துக்கு போய் அவருடைய தங்கைக்காக இந்த மாடை வந்து வாங்கிட்டு வந்தார். My younger brother and sister doted on its calf. Whenever he came over and just before he left, he always went around the cow. எங்கள் மாமா எப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் தவறாமல் அவர் வரும்போது கிளம்பும் போதும் சரி அந்த மாடுகிட்ட போயிட்டு பேசிட்டு அதை தடவி கொடுத்துட்டு கொஞ்சிட்டு அப்படி தான் போவார். அதனால் எங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருந்துச்சு, இந்த மாடு பால் கறக்கிறத நிறுத்திட்டா இந்த மாடையும் ஓட்டிகிட்டு போயிடுவாரோ இவர் அப்படின்ற டவுட்டு இருந்துக்கிட்டே இருந்தது. இதனாலேயே அந்த கண்ணுக்குட்டி மேலே அன்பு அதிகமாகிடுச்சு என்னோடய குட்டி தங்கச்சிக்கும் தம்பிக்கும். அதே மாதிரி மாமனார் மேலே வெறுப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. Whenever he relished the buttermilk, these small children punched and pinched with their very stares. எங்கள் மாமா எப்போல்லாம் டேஸ்ட் பண்ணி அந்த மோரை குடிச்சிட்ருக்காரோ அப்போல்லாம் என்னோடய குட்டி தம்பியும் தங்கச்சியும் அவங்களுடைய அந்த சுட்டெரிக்கும் பார்வையாலேயே அவரை பிஞ்ச் அண்ட் பஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாமனார் ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் த டிபேட் அபவுட் த சேர். இப்போது சேர் வாங்கலாமா இல்லை சேர் செய்யலாமான்ற அந்த டிபேட்டில் வந்து மாமனாரும் ஜாயின் ஆகிட்டார். He let it be known that he too would like one to be made for him. அவரும் தனக்கும் ஒரு சேர் வேணும் அப்படின்னு அவருடைய ஆசையை தெரிவித்தார். We too were glad
have a partner in this enterprise. Mamanar said that the neem tree was the best. It would keep the body cool and keep off piles. மாமா வந்துட்டு வேம்பு மரத்தில் செய்யணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லது, பாடியை வந்து கூல் பண்ணும், பைல்ஸ் பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். when he explained on the neem tree, அப்பா looked at him with round eyed astonishment. அவர் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். முன்னாடி நாள் தான் எங்கள் அப்பா எங்களோட மேய்ச்சல் நிலத்தில் வைரம் பாஞ்ச வேப்ப மரம் ஒன்று வேஸ்ட்டாக கிடக்குதுன்னு அதை வெட்ட சொல்லி ஆளுங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பெதன்னா said making it out of பூவரசு wood would be really good. எங்கள் பெரிய அண்ணா பார்த்தீங்கன்னா பூவரசு மரத்தில் பண்ணலாம் சேரு, அது வந்து ரியலி குட் அப்படின்னு சொன்னார். இட் இஸ் அ ஃபைன் கிரெயின்டு வுட் வித்தவுட் நாட்ஸ். அதில் முடிச்சுகள்லாம் அதிகமாக இருக்காது அண்ட் கிளாஸி அண்ட் ஸ்ட்ராங் டூ. பூவரசு மரத்தில் பண்ணால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வெரி ஷைனிங்காகவும் இருக்கும், அதனால் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அண்ணா அவருடைய சஜஷன் கொடுத்தாரு. our elder sister said that all these were light colored woods, ugly to look at. After a while we will begin to even detest them. அக்கா அவங்க பங்குக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சஜஸ்ட் பண்ண எல்லா மரமும் வெரி லைட் கலர்டு வுட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப பழசாயிடும், நமக்கே போர் அடிச்சு போயிடும் அப்படின்னு அவங்க பங்குக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ எம் சேயிங் it would be best to make it the color of ripe sugarcane or dark like sesame oil cake, but it's your wish. அக்காவுடைய சஜஷன் படி ஒரு சேர் வந்து நல்ல டார்க் சுகர் கேன் கலரில் இருக்கணும், நல்ல டார்க் கலரில் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு ராயல் லுக்கு கொடுக்கும், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. த விஷன் ஆஃப் அ ஹைலி கம்ஃபர்டபுள் சேர் in black wood with a mirror-like gleam, with perfectly shaped front legs and curved black back legs, yawning languorously to match the recline of the chair, flashed before our eyes. அக்கா வந்து இப்படி டார்க் கலரில் இருக்கணும் சேரு அப்படியெல்லாம் சொன்ன உடனே எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராயல் லுக் இருக்க மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் ரிக்ளைனிங் சாஞ்சி உட்காரக்கூடிய ஒரு ராயல் சேர் நல்லா டார்க் கலரில் ஷைனிங்காக எங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போச்சு. எவ்ரி ஒன் ஃபெல்ட் தட் ஷி வாஸ் ரைட். எல்லாரும் அக்காவோடைய பேச்சுக்கு ஆமாம் ஷி வாஸ் ரைட் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். ஸோ இட் வாஸ் அரேஞ்ச்ட் ஃபார் 2 chairs to be made immediately, one for us and other for மாமனார். உடனே அக்கா சொன்ன மாதிரியான ஐடியாவில் 2 சேர் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் செய்யறதுக்கு, ஒன்று எங்களுக்கும் இன்னொன்று மாமனாருக்கும். when the 2 chairs arrived we didn't know which one to keep and which to send to மாமனார். 2 சேர் வீட்டுக்கு வந்த உடனே எதை வச்சுக்கலாம் எதை அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. if you looked at one you didn't need to see the other, they were like ராமா லக்ஷ்மணா. 2 சேரையும் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்க்கவே தேவையில்லை, ராம லக்ஷ்மணா மாதிரி ரெண்டும் பார்க்குறதுக்கு அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டு மாமனாருக்கு ஒன்று அனுப்பிட்டோம். அனுப்புனதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு வேளை நல்ல சேரை அவருக்கு அனுப்பிட்டோமோ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு one by one we took turns to sit on the chair. Never felt like getting up from it, but had to because others too had to be given a chance. No, அந்த சேரில் ஒவ்வொருத்தராக நாங்கள் உட்காந்து பார்த்தோம், உட்காந்துட்டு எந்திரிக்க மனசே இல்லாமல் தான் எந்திரிச்சோம், ஏன்னா அடுத்தவங்க உட்காந்து பார்க்கணுமே அப்படின்ற கட்டாயத்துக்காக தான் அந்த சேர்லேருந்து எந்திரிச்சோம். Vedana sat and exclaimed appreciatively, aha. He ran his hands over the arms of the chair. He sat cross-legged on it. Atta said, we have to stitch a cover for it, otherwise it will get soiled. அண்ணா அதில் உட்காந்து நல்லா அப்படின்ட்டு அவருடைய காலெல்லாம் தடவி கொடுத்து செம்மையாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணார். அண்ட் அத்தை சொன்னாங்க, நம்ம சேருக்கு ஒரு கவர் தச்சு போடணும், இல்லைனா அது வந்து அழுக்காயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு மை லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபாட் ஓவர் இட் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி சண்டை தான், நான் தான் உட்காருவேன் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஷீ வுட் ஷவுட் அட் ஹிம், you have been sitting on it for so long, get up, I want to sit now. நீ எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்ப, எந்திரி நான் உட்காரணும் அப்படின்ட்டு தங்க போயிட்டு தம்பிக்கிட்ட சண்டை போடுவான். ஐயோ, I have just sat down, look at her அம்மா, he would say, his face puckering as if to about to cry. தம்பி அம்மா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான், அம்மா இப்போதாம்மா உட்காந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பாருங்கம்மா அப்படின்னு. The news of the arrival of our chair spread like fire around the village. இந்த சேர் வந்த விஷயம் எங்கள் கிராமம் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு.
people, children and adults arrived in hordes. Hordes means crowd. அப்படி கும்மலாக மக்கள், வில்லேஜ் பீப்புள் எல்லாரும் வந்து பார்க்கறதுக்காக, சேரை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டை நோக்கி வந்துட்டாங்க. A few even stroked it. An old man lifted the chair, quite heavy. He's made it sturdy. He commended the carpenter. சில பேர் வந்து அதை தட்டி பார்த்துட்டு போனாங்க. ஒரு ஊரில் பெரியவர் ஒருத்தர் வந்து அப்படி சேரை தூக்கி பார்த்து, நல்ல ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காருப்பா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போனார். இப்படியே a few days passed by. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. நாங்களும் வந்து விடாமல் அந்த சேர் மேலே இருக்க ஆசை வந்து அடங்கவே இல்லை, அப்படியே போச்சு. One night someone knocked on the door. திடீர்னு ஒரு நாள் நைட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பெதனா, who was sleeping in the inner pile, opened the door. உள்ள திண்ணையில் படுத்துட்டு இருந்த அண்ணா வந்துட்டு கதவை போய்ட்டு திறந்தாரு. They said that an important person had just died in the village and that they needed the chair. வந்தவங்க ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இறந்துட்டதாகவும் அவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சேர் தேவைன்ட்டும் வந்து கேட்டுட்டு நின்னாங்க. Since the deceased was also known to us, we too attended the funeral. அந்த இறந்து போனவர் எங்களுக்கும் தெரிஞ்சவராக போயிடவே வேறு வழியே இல்லை, நாங்களும் அந்த இறுதி சடங்குக்கு போக வேண்டியதாச்சு. சேரையும் கொடுக்க மாட்டோன்னு மறுக்க முடியாமல் நாங்களும் கொடுத்துட்டோம். It was on our chair that they had propped up the eminent person. எங்களோட சேரில் தான் அந்த செத்து போனவரை கடத்தி வச்சுருந்தாங்க. Till now in our village they always seated the corpse only on the floor. இது நாள் வரைக்கும் செத்தவங்களை வந்து தரையில் தான் படுக்க வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் கிராமத்தில். A grinding stone was laid on the floor and propped up to keep the corpse from rolling away. ஒரு ஆட்டுக்கு கல் சொல்லுவோம் இல்லையா, உரல், அதை தான் வந்து முட்டு கொடுத்து அதில் தான் வந்து சாய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த டெட் பாடியை, உருண்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக. A gunny sack stuffed with millet straw would be rested against it. அப்படியே அந்த உரலில் வந்து கொஞ்சம் வைக்கோல்லாம் வச்சு அது மேலே வந்து அந்த டெட் பாடியை படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ தட் அது சேர் மாதிரி அவங்க ப்ராப் பண்ணி, சேர் மாதிரி இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க, செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதில் சாஞ்சி உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த டெட் பாடியை பார்க்குறதுக்கு. இது நாள் வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் வேர் ஆர் டவுன் பீப்புள் பிக்ட் அப் திஸ் நியூ ஃபேட் ஆஃப் ப்ராப்பிங் அப் அ காப்ஸ் ஆன் அ சேர், வி ஹேட் நோ க்ளூ. எங்கேருந்து தான் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்களோ, சேரில் உட்கார வைக்கணும் டெட் பாடியன்ட்டு, எங்களுக்கு ஒன்றும் புரியலை. வி ஹேட் நோ க்ளூ. இவங்களுக்கு எங்கேருந்து இந்த ஐடியா கிடச்சிது. பட் ஃப்ரம் தட் டே ட்ரபிள்ஸ் பிகான் ஃபார் அவர் சேர். அன்னையிலேருந்து தான் எங்கள் சேருக்கு தொல்லை ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். தே ஹேட் மூவ்டு ஃப்ரம் ஃப்ளோர் டிக்கெட்ஸ் டு சேர் டிக்கெட்ஸ். தர டிக்கெட்லேருந்து சேர் டிக்கெட்டுக்கு மாறிட்டாங்க எங்கள் ஊரில் இருக்க டெட் பாடிஸ் எல்லாம். When the occasion in that household was over, they left the chair in our front yard. அன்னைக்கு அந்த வீட்டோட இறுதி சடங்கெல்லாம் அந்த விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேரை கொண்டு வந்து எங்கள் வீட்டு முற்றத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க. The children of the house were scared even to look at the chair. எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க, எங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த சேரை பார்க்குறதுக்கே பயந்து ஓடி போயிட்டாங்க. We had the servant take it to the well and give it a good hard scrub with hay and wash it down with 15 big buckets of water. எங்கள் வீட்டு வேலைக்காரக்கிட்ட சொல்லி அந்த சேரை தூக்கிட்டு போய் கொல்லைப்புறத்தில் வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி 15 பக்கெட்டு தண்ணி ஊற்றி அதை தலைமொழுகி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்கோம் அந்த சேரை. ஈவன் ஆஃப்டர் செவரல் டேஸ் நோ ஒன் ஹேட் த கட்ஸ் டு சிட் ஆன் இட். ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் கூட அந்த சேரில் உட்கார்றதுக்கான மன தைரியம் இன்னும் எங்கள் யாருக்கும் வரலை. வி டிடன்ட் நோ ஹவு டு பிரிங் இட் பேக் இன் டு யூஸ். திரும்ப எப்படி தான் அந்த சேரை புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுன்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபார்ச்சுனஸ்லி எ கெஸ்ட் விசிட்டட் அவர் ஹவுஸ் ஒன் டே. சர்ப்ரைசிங்லி, ரொம்ப அதிர்ஷ்டவசமாக ஒரு கெஸ்ட் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வி ஹேட் த சேர் brought for him. டோன்ட் பாதர், ஐ வில் சிட் ஹியர். அந்த கெஸ்ட்டு வந்த உடனே அவருக்காக அந்த சேரை போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்து போட்டோம். அவர் அதுக்கு மேலே இல்லை பரவாயில்லைங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவே he said and went towards the cloth mat. பாயில் உட்காந்துக்கிறேன்ட்டு போயிட்டார். we were afraid that he would sit on the floor. எங்கே தரையில் உட்காந்துட போகிறாரு, மறுபடியும் நம்மளுக்கு சேரு புழக்கத்துக்கு வராமல் போயிட போதோன்னு நாங்கள் பயந்து the whole family persuaded him to sit on the chair. மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து அவரை பிடிச்சி அந்த சேரில் உட்கார வச்சுட்டோம் ஒரு வழியாக. As soon as he sat down, my little brother and sister flew to the garden in the backyard.
என் தம்பியும் தங்கச்சியும் பயந்து ஓடி போயிட்டாங்க அந்த கொல்லைப்புறத்து கார்டனுக்கு. நவ் அண்ட் தென் தே பீப்டு டு சி. பீப்டு மீன்ஸ் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த குட்டி தம்பியும் தங்கச்சியும் அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு ஓடுறாங்க. வாட் ஹேப்பன் டு த மேன் ஆன் த சேர். அந்த சேரில் உட்காந்துருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. The next day, a local elder dropped by and chose to sit on the chair on his own, bringing us even more relief. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு வயசானவர், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஏதோ விஷயம் பேசுறதுக்காக. வந்தவர் அந்த சேரில் தானாகவே வாலண்டியராக உட்காந்தார். அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. ஓகே, கொஞ்சம் பேர் உட்காடுறாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகலை, இனிமேல் நம்ம சேரை வந்து யூஸ் பண்ணலாம். He is rehearsing on the chair now itself, whispered Bedanna in my ear. இதுக்கு நடுவில் எங்கள் பெத்தண்ணா வேற என் காதில் வந்து, பாத்தியா இந்த போனோம் இப்போவே உட்காந்து ரிஹர்சல் பார்க்குது அப்படின்னு என் காதை கடிச்சிட்டு போனார். This is how we seasoned the chair. First, the elders in the family sat on it. இப்படி தான் நாங்கள் திரும்ப புழக்கத்துக்கு அந்த சேரை கொண்டு வந்தோம். முதல்ல பெரியவங்க மட்டும் சேரில் உட்காந்தோம். The children were still afraid. இன்னும் பயம் போகலை குட்டி தம்பிக்கும் தங்கச்சிக்கும். My little sister would beg my little brother. அந்த குட்டி தங்கச்சி வந்து தம்பியை கெஞ்சுவா, வை டோன்ட் யூ சிட் ஆன் இட் ஃபஸ்ட்டா, ஏன்டா நீ முதல்ல உட்காரக்கூடாது, உட்காரண்டா, நீ உட்காந்ததுக்கப்புறம் நானும் உட்காருவேன்லடா அப்படின்னு. ஹீ வுட் ரிட்டார்ட் இன்ஸ்டன்ட்லி, வை டோன்ட் யூ சிட் அண்ட் சி, ஏன் நீ முதல்ல பார்த்து உட்காரு, உனக்கப்புறம் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. முதல்ல நீ எந்திரி நான் உட்காடுறேன்னு கேட்டவங்க, இப்போ நீ உட்காரு உனக்கப்புறம் நான் உட்காடுறேன் அப்படின்னு கெஞ்சுற நிலைமைக்கு எங்கள் ஊர் மக்கள் எங்களை ஆளாக்கிட்டாங்க. Next, Suganthi from the neighboring street came by and put her baby brother on the chair. ஒரு நாள் பக்கத்து தெருவில் இருந்து சுகந்தி அப்படின்றவங்க அவங்களுடைய குட்டி பாப்பாவை வந்து அந்த சேரில் உட்கார வச்சாங்க. It was only from then on that the children of our house sat on the chair without fear. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்டு குட்டி பசங்க அந்த சேரில் பயம் இல்லாமல் உட்கார ஆரம்பித்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. Again, one night someone died and they took away the chair. மறுபடியும் ஒரு நாள் ராத்திரி ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஊரில், அண்ட் எங்கள் சேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. திஸ் ஹேப்பன்ட் எவர் ஸோ ஆஃபன். வி சென்ட் அவே த சேர் வித் சேட்னஸ். ஒரே சோகமாக தான் நாங்கள் அந்த சேரை கொடுத்து அனுப்பினோம். த மோர்னர்ஸ் ஹூ கேம் இன்டர்பிரட்டட் அவர் சேட்னஸ் டிஃப்ரெண்ட்லி. எங்கள் சோகத்தை ஊர்க்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தே அஸ்யூம்டு தட் வி டூ வேர் மோர்னிங் ஃபார் த டெட். நாங்களும் அந்த இறந்து போனவருக்காக தான், அந்த சாவுனால தான் வந்து சோகமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் சேருக்காக தான் சோகமாக இருக்கோன்றது யாருக்குமே புரியல. We were irritated that our sleep was being thus disturbed. இது மட்டும் இந்த சேரு தொல்லை தானா, நைட்டானா தூங்க விடாமல் வேற தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க, அது வேற எங்களுக்கு ஒரே இரிட்டேஷனாக இருக்குது. அக்கா ரிமார்க்டு ஒன் டே. எங்கள் அக்கா ஒரு நாள் சொன்னாங்க, காட் நோஸ் வை தீஸ் ரெச்ரி பீப்புள் ஹாவ் டு கோ அண்ட் டை அட் சச் அன்எர்த்லி ஹவுஸ். ஏன் தான் இப்படி நேரங்கட்ட நேரத்தில் சாவறாங்களோ அப்படின்ட்டு எங்கள் அக்கா அன்றைக்கி புலம்பவே ஆரம்பிச்சிட்டா. Anna said exasperatedly. Exasperatedly means very much irritatedly, annoyingly. அவ்வளோ டென்ஷனில் சொல்கிறாரு. குட் சேர் வி மேட் ஃபார் த காப்ஸ் ஆஃப் அவர் வில்லேஜ் டு சிட் ஆன். சே, நல்ல சேர் செஞ்சோம் ஊரில் இருக்க போனதெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு, சே அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப டென்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆல் பிகாஸ் த சேர் வாஸ் ஆர்டர்ட் அட் அன் இன்ஆஸ்பீஷியஸ் டைம் செட் ஆர் ஆண்ட். எங்கள் அத்தை ஒரு பக்கம், நம்ம சேரை வந்து நல்ல அபசகுனமான நேரத்தில் செய்ய கொடுத்துட்டோம், அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. பெதனா ஃபைனலி தாட் ஆஃப் அன் ஐடியா. வி கெப்ட் இட் டு த 2 of us. எங்கள் பெதனா ஒரு ஐடியா பண்ணார். அந்த ஐடியாவை யார்கிட்டையும் சொல்லலை, எங்கள் 2 பேருக்குள்ளவே வச்சுக்கிட்டோம். அம்மா சென்ட் மீ ஆன் அன் எராண்ட் டு மாமனாஸ் ஹவுஸ் ஒன் டே. எங்கள் அம்மா ஒரு வேலையை சொல்லி மாமனார் வீடு வரைக்கும் என்னை போயிட்டு வர சொன்னாங்க. வென் ஐ என்டர்டு ஹிஸ் ஹவுஸ், there he was sitting in splendor on his chair and popping betel leaves into his mouth. அங்கே போனால் எங்கள் மாமனார் ஸ்ப்ளெண்டராக, அதாவது கம்பீரமாக அந்த சேரில் உட்காந்துருக்காரு. நல்ல வாயில் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாஸ் டைம் இன் இட் செல்ஃப் டு see him prepare and chew the betel leaves. ஆக்சுவலி அவர் வெத்தலை பாக்கு போடுறத பார்க்குறதே வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாஸ் டைமாக தான் இருக்கும், நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். Carefully, with utmost gentleness, so as not to injure it, he would. இதுதான் வந்து அவருடைய அந்த வெத்தலை வைக்கிற பாக்ஸ், அந்த வெத்தலை பெட்டி, பீட்டல் லீவ்ஸ் வைக்கிறதுக்கான பாக்ஸ். அது எப்படி பலன்னு வச்சுருக்காரு பாருங்கள். He would open his beloved beetle box, a span wide
and elbow long and 4 fingers high. அதாவது இந்த பாக்ஸோடைய மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து அவர் அவ்வளோ கேர்ஃபுல்லாக சாஃப்டாக ஜென்டலாக ஓப்பன் பண்ணுவாராம். அந்த பாக்ஸுக்கு கூட வலிக்காத மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணி he would clean and burnish it every day till it shone like gold. அதை வந்து டெய்லி அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்பவும் க்ளீனாக பக்காவாக தொடச்சி அதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறனால தான் இப்போவும் பார்க்குறதுக்கு பளபளன்னு புதுசு மாதிரியே இருக்குது. he would reverently take out his paraphernalia. பேராஃபெர்னாலியா மீன்ஸ் த திங்ஸ் இன்சைட் தட் பாக்ஸ். உள்ளுக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸை தான் பேராஃபெர்னாலியா சொல்லியிருக்காங்க. அதாவது அவருடைய வெத்தில் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ், அந்த பாக்கு, அந்த சுண்ணாம்பு, அதெல்லாம் தான் மொத்தமாக அந்த ஸ்டஃபிங் திங்ஸ் தான் பேராஃபெர்னாலியா. அதெல்லாம் வந்து அப்படியே பவ்யமாக அவர் எடுக்கிறாரு. ஆஸ் இஃப் டேக்கிங் அவுட் திங்ஸ் ஃப்ரம் அ பூஜா பாக்ஸ். ஒரு பூஜை பாத்திரத்துலேருந்து எப்படி வந்து பவ்யமாக எடுப்பாங்களோ பிரசாதத்தெல்லாம், அந்த மாதிரி அவர் வந்து பவ்யமாக எடுக்கிறாரு. அந்த வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, அந்த திங்ஸ் எல்லாம் அதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. Though he wiped the betel leaves clean, he never pinched off the stalk. அவர் வந்து க்ளீனாக அந்த வெத்தலையை தொடச்சிட்டா கூட அதில் இருக்க அந்த காம்பு கூட பிச்சு போட மாட்டார் பார்த்துக்கோங்க. இஃப் ஹி ஃபவுண்ட் அ கோஸ் லீஃப் ஹி வுட் ஸ்ட்ரைப் த வெயின்ஸ் ஆஃப் விச் ஆல்வேஸ் மேட் அஸ் திங்க் ஆஃப் த ஓல்ட் ரிடில் சாண்ட் அபவுட் பீட்டல் லீவ்ஸ். அவர் வந்து இந்த ஏதாவது கெட்டு போன இல்லை நல்லா இல்லாத வெத்தலையை பார்த்தா அதில் இருக்க அந்த வெயின்ஸை மட்டும், அந்த நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணுவாராம். அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த நெரேட்டருக்கு ஒரு ஓல்டு ரிடில், இந்த கிராமத்துலலாம் விடுகதைகள்லாம் சொல்கிறது வழக்கம் தானே, அந்த மாதிரி ஒரு விடுகதை வந்து அவருக்கு ஞாபகம் வருதாமா. கேட்ச் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன், ஸ்ட்ரைப் ஆஃப் ஹிஸ் ஸ்பைன், ஸ்மியர் ஹிம் வித் ஃப்ரெஷ் பட்டர். அந்த மாதிரி அவருக்கு ஒரு ரிடில், ஒரு விடுகதை ஒன்று ஞாபகத்துக்கு வருதான். ஹீ வுட் ஸ்னிஃப் த broken aircanet. Sniffing was supposed to ward off intoxication. Then he would blow on the nut to get rid of invisible aircanet worms. That's why. அதாவது அந்த aircanet அப்படின்னா அந்த பாக்கு, கொட்டை பாக்கு சொல்லுவோம்ல, அந்த கொட்டை பாக்கு வந்து அவர் எடுத்து அப்படி பார்த்து நல்லா செக் பண்ணி அதில் ஏதாவது இருக்கா, பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா அதை ப்ளோ பண்ணுவாராம். அதை நல்லா ஊதுவாராம் கிட்ட வச்சு, வாய்க்கிட்ட வச்சு. அப்போ அதில் ஏதாவது இன்விசிபிள் வார்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பறந்து போயிடும். அதுக்காக திஸ் ஸ்னிஃபிங் அண்ட் ப்ளோயிங் ஸ்லோ டு பிகின் வித் would increase in speed, hand moving from nose to mouth. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஊதிட்டு இருந்தவர் திடீர்னு பலமாக ஊத ஆரம்பிச்சிருவாராம். அது பார்க்குறதுக்கு டாப்பாக்குன்னு ஒரு சத்தத்தோடு இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் என்ஜாய் பண்ணியிருப்பார் போல், நெரேட்டர் மாமா பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து. அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் அவுட் ஹவு டைடி எ பர்சன் இஸ். அவர் எவ்வளோ க்ளீனான ஒரு ஆள், எவ்வளோ டைடியான ஒரு பர்சன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். All one has to do is to look at his lime paste டப்பா. லைம் பேஸ்ட் டப்பா, அந்த சுண்ணாம்பு வைக்கிற பாக்ஸ், அதெல்லாம் கூட பார்த்தா ரொம்ப அவர் க்ளீனான பர்சன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். வேர் திஸ் வாஸ் கன்சர்ன்ட், மாமனார் வாஸ் அன்மேட்ச்ட். ஈவன் த எக்ஸஸ் லைம் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபிங்கர் வாசன்ட் வைப்ட் ஆஃப் unnecessarily ஆன் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். கையில் ஒரு வேளை சுண்ணாம்பு எக்ஸஸாக எடுத்துட்டாருன்னா கூட அதை வந்து வேறு எங்கேயும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ், மற்ற பொருட்கள் மேலெலாம் அப்படி தடவிட்டு போயிடுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா. பட் இவர் வந்து அந்த மாதிரி எங்கேயும் தடவ மாட்டார். யூ குட் ப்ரெஸ் ஹிஸ் லைம் பேஸ்ட் டப்பா டு யுவர் ஐஸ் வித் ரெவரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த சுண்ணாம்பு டப்பாவை எடுத்து அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம். அந்தளவுக்கு அது வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹிஸ் எவரிடே டார்ச், பேட்ரி டார்ச் லைட் இருக்கும் இல்லையா, ஃப்ளாஷ் லைட்டு, which was bought 15 years ago. 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின எவரிடே டார்ச் லைட்டு was still in use. இன்றைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. and it is working fine, bright and spanking new as if bought just now. இன்றைக்கி தான் வாங்கின மாதிரி புதுசாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, பளபளன்னு இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட்லி, the one bought by our family at the same time had sprung a leak. நாங்களும் அவரும் ஒன்றா தான் வாங்கினோம், ஆனால் எங்கள் வீட்டில் வாங்கினது வந்து இப்போ ஓடலை. டென்டட், எல்லோயிங் அண்ட் பிட்டியபிள். அது பார்க்குறதுக்கே வந்து பழுப்பு நேரத்தில் அசிங்கமாக ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலமையில் இருக்குது எங்கள் வீட்டில். இட் லுக்டு லைக் எ க்ரோனிக் பேஷண்ட் அபவுட் டு டை.
ஒரு சீக்கு வந்த நோயாளி சாக கிடக்கிற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் இருக்க டார்ச் லைட்டு. ஆனால் மாமா அது பார்த்தா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது. இந்த ஆள் மட்டும் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரோன்ற அந்த கோவமும் வந்து நெரேட்டருடைய வேர்டிங்ஸில் தெரியுது இல்லையா. No one but him could use the chair in his house. ஒரு வெத்தலை பெட்டியும் சுண்ணாம்பு டப்பா எவரிடே டார்ச்சியே பார்த்துக்கிற மனுஷன் சேரை எப்படி பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் அவருடைய சேரை வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி he. The first thing he did as soon as he got up every morning was to wipe it. காலையில் தினமும் எந்திரிச்ச உடனே முதல் வேலை அவர் செய்கிறது அந்த சேரை துடைக்கிறது. Had it to be shifted, he himself carried it and put it down carefully, as if placing down gently a mud pot brimming with water. ஒருவேளை அந்த சேரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் எடுத்து மூவ் பண்ணுவார். ஒரு தண்ணி தழும்ப இருக்க பானையை எப்படி தூக்கி பவ்யமாக வைப்போமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அந்த சேரை அவர் ஹேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறார். As soon as he saw me, Mamanar greeted me, "Welcome dear nephew, won't you have some betel?" Then he himself answered, "If school boys start chewing betel, chickens will start butting." மாமா என்னை பார்த்ததும் வா மாப்பிள்ளை அப்படின்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன நீயும் கொஞ்சம் வெத்தலை போடுறியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதிலும் அவராகவே சொல்லிக்கிறாரு, ஸ்கூல் பசங்கள்லாம் வெத்தலை போட ஆரம்பிச்சிட்டா கோழி குஞ்செல்லாம் குஞ்சு பொறிக்குமே அப்படின்ட்டு. I conveyed to him what அம்மா asked me to and returned home. அம்மா என்ன சொல்லிட்டு வர சொன்னாங்களோ அந்த கதையை நான் மாமா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். At an ungodly hour in the night there was a knock on the door. Everyone at home was fast asleep. I woke up Vedana. அன்றைக்கி நடுராத்திரியில் திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்த சமயத்தில் அப்புறம் நான் பெதனாவை எழுப்பி விட்டேன், அண்ணா யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு. A few people from a house of bereavement stood outside for the chair. bereavement means அதே மாதிரி துயர சம்பவம் நடந்த வீடு, ஒரு துக்க வீட்டிலேருந்து வந்து நிற்கிறாங்க நடுராத்திரியில். ஆஸ் யூஷுவல் சேர் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு. பெதனா டுக் தெம் இன் டு த ஸ்ட்ரீட். அண்ணா வேகமாக அவங்கள வீட்டை விட்டு வெளியில் தெருவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு I too followed. நானும் பின்னாடியே போயிட்டேன். When they finished telling us what they came for, Bedana replied patiently. அவங்க சேரை கேட்டு முடிக்கும்போது அண்ணா உடனே சேர் ஒன்லி நோ, சேர் தானே, இட் இஸ் இன் ஆர் மாமனாஸ் ஹவுஸ், கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், ஹீல் கிவ் இட் அப்படின்ட்டாரு. சேர் தானே, அது எங்கள் மாமா வீட்டில் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் அங்கே போயிட்டு கேளுங்க மாமா கிட்ட, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஐடியா, எங்கள் சேரை காப்பாற்றுறதுக்கு. மாமா சேரை போட்டு கொடுத்துடலாம், இதான் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே அதனால். ஆஃப்டர் சென்டிங் தெம் ஆஃப் வி ரிட்டர்ன்ட் ஹோம் chuckling noiselessly. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். டாஸிங் அப்பா ஆஸ்ட் ஸ்லீப்பிலி. அப்பா என்னடா சத்தம், ஹூ வாஸ் இட், யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். வாட் எல்ஸ், சம் ஃபெல்லோஸ் வாண்ட் அவர் புல்லாக்ஸ் ஃபார் த்ரெஷிங். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம மாடு வேணுமா மேய்ச்சலுக்கு அப்படின்ட்டு கேட்டு வந்தாங்க, நான் பதில் சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு நாங்களும் அப்பாவை சமாளிச்சிட்டோம். புல்லிங் த பெட்ஷீட் டைட்லி ஓவர் ஹிம், அப்பா டர்ன்ட் அண்ட் வென்ட் பேக் டு ஸ்லீப். அப்பா திரும்ப இழுத்து போத்திக்கிட்டு தூங்க போயிட்டார். நவ் இட் வாஸ் ரெய்னிங் இன் மாமனாஸ் ஃபாரஸ்ட். மாமா காட்டில் இனிமேல் மழை தான். சேரை கேட்டு இனிமேல் எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஆஃப்டர் மெனி டேஸ் வென் ஐ விசிட்டட் மாமனார், ஹி வாஸ் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர் ப்ரிப்பேரிங் பெட்டல் லீவ்ஸ். ரொம்ப நாள் கழித்து நான் மாமனார் வீட்டுக்கு போகிறேன். இந்த வாட்டி பார்த்தா மனுஷன் தரையில் உட்காந்துருக்காரு, அதே மாதிரி வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு. அந்த சேரில் உட்காந்துருந்த அந்த கம்பீரம்லாம் இல்லை, இப்போ கீழே உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியல. ஹீ greeted மீ வித் his யூஷுவல் ஸ்மைல் அண்ட் பேண்டர். வழக்கமாக அவர் எப்படி என்கிட்ட சிரித்து உபசரிப்பாரோ அதே மாதிரி தான் மனுஷன் பேசுகிறாரு இப்போவும். எந்த ஒரு சோகமோ வருத்தமோ அந்த இரிட்டேஷனோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோ அவருடைய ஃபேஸில் இல்லை. வாட் இஸ் திஸ், யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர், வேர் இஸ் த சேர், ஐ சர்ச்ட் அரவுண்ட். நானும் நக்கலாக அவர்கிட்ட, என்ன மாமா தரையில் உட்காந்துருக்கீங்க, சேரை காணுமே அப்படின்னு கேட்டேன். Smearing the lime paste on the back of the betel leaf, he looked intently at me and smiled. அவர் பாட்டுக்கு அந்த எடுத்த சுண்ணாம்பை வெத்தலைக்கு பின்னாடி தடவிட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஐ ஆஸ்க் தெம் டு கீப் த சேர் ஃபார் தட் பர்பஸ் அலோன். எனிவே யூ நீட் ஒன் ஃபார் தட் டூ, நோ. அவர் என்கிட்ட சேரை இந்த மாதிரி டெத் பர்பஸ்க்காக கேட்டு வந்தாங்க, நான் அதுக்காகவே அந்த சேரை வச்சுக்கோங்கன்னு அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டேன். எனிவேஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒன்று தேவைப்படும் இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். I didn't know what to say. I hurried home to convey this news to Bedana. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பெதனா கிட்ட இந்த நியூஸை சொல்லணுன்ட்டு ஓடி போனேன். பட் கிராஜுவலி மை ஸ்டெப்ஸ் slowed to an ordinary gait.
ஆனால் என்னையே அறியாமல் என்னோட அந்த நடையின் வேகம் கெயிட்னால் அந்த வாக்கிங் ஸ்பீடு தான் கெயிட். என்னையும் அறியாமல் அந்த நடையின் வேகம் அப்படி குறைஞ்சிருச்சு. ஸோ வாட் ஹேப்பன்னா அந்த நெரேட்டர் வந்து ஹீ ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக். என்ன பெத்தனாவும் நெரேட்டரும் பிளான் பண்ணி மாமாவுக்கு பண்ண மிஸ்டேக்கை வந்து ஹீ ரியலைஸ்டு. இது வந்து கி ராஜநாராயணன் சார் எழுதின நாற்காலி அப்படின்ற ஸ்டோரியோடைய டிரான்ஸ்லேஷன் தான். Thank you for listening to the story so patiently, and bye bye from me.